ஹலோ 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 خلا 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 تسي خلا பனை பாடுவனே ராமா உண்மை பனை பாடுவனே ராமா உண்மை ராமா பலகாலம் உனை தொழுவே தேடுவனே ராமா உன்னை ராமா தென்னாடு தேசமல்லா குறை அணிகிடாமல் மறந்திருக்கும் கதைகளெல்லாம் ஹரிராமா ரகுரா அன்னை ஜானகியால் மணவாளா எனக்கு மனதில் வந்து அருள் புரிவா புரியாத கதைகளெல்லாம் புரியும்படி அருள் புரிவா தெரியாத கதைகளெல்லாம் ஐயாவே சின்ன நம்பி எனக்கு தெரியும்படி அருள் புரிவா அருள்
மங்கிடாமல் நற்குரலும் மங்கிடாமல் நலமருள்வாய் கலைமகளே ஆதியில வேதநாதா அருள் அம்பலத்துள்ளாடும் மைந்தா சோதியில் மலையனவர்க்கு தோண்டாமல் நின்றம்மா மலையேற சென்றும் மகளே மலையாள பகவதிய வனமிருக்கும் வனக்கிளிய வந்தருள வேண்டும் அம்மா இடமிருக்கும் கலை மகள எனக்கருள வேணும் அம்மா ராமபீரம் வாசலில கருப்பசுவாமி வாசலில சின்ன நம்பி கதைகள் பாடு சின்ன நம்பி கதைகள் பாடு செந்தில் ஆண்டவன் அருள் புரிவாய் அதாவது என்ன செந்தாலை உச்சரியும் ஆமா செல்வம் பொருந்திய தமிழ்நாடு தமிழ்நாடு இடைகால் நகரத்திலே பேசுந்தியுமாக இருக்கக்கூடிய யாரையா கேட்டவருக்கெல்லாம் கேட்ட வரங்களை அள்ளி கொடுத்து அள்ளி கொடுக்கும் உலக மக்கள் யாவரையும் ஒன்றாக இந்த உலக மக்கள் யாவருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் செல்வமும் உலகத்திலே ஆயிரக்கணக்கான புராணங்கள் இருந்தாலும் இந்த உலகத்திலே ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்த யாரையா இடைகால் ராமசுவாமி கருப்பசுவாமியுடைய ஆலயத்தில் இன்று 3வது நாள் சனிக்கிழமை ஆமா நிறைவு நாளான இன்றைக்கு இந்த கருப்பசுவாமியுடைய ஆலயத்திலே முன்னோடும் தெய்வமாக மூத்த மகனாக யாரு கருப்பசுவாமியுடைய ஆலயத்திலே காவல் தெய்வமாக இருக்கின்றார் சின்ன நம்பி. ஆமையா இந்த சின்ன நம்பி சுவாமிக்கு சரி இன்று சனிக்கிழமை 3வது நாள் கொடை விழா. ஆமா இடைகால் நகரத்திலே தேவர் சமுதாய பெருமக்கள் வணங்கும் தெய்வமாக வெகும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. ஆமா ஆங்காங்கே இருக்கக்கூடிய அன்பர்களும் வீட்டிலே இருக்கக்கூடிய தாய்க்குளங்களும் தாய்மார்களும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் ஆலயத்துக்குள் வந்து நின்று இருந்து கருப்பசுவாமியுடைய வாசலில் இருக்கக்கூடிய சின்ன நம்பி சுவாமியுடைய திருப்புகழை திருக்கதையை கேட்டுக்கொள்ளுமாறு ஆமா உங்களை மிக்க பணிவன்போடு கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்போது சின்ன நம்பியினுடைய வரலாற்றின் சிறப்பை பாடுகின்றோம். பாடுங்க ஐயா. பாடுவோமா? பாடுவோம். அப்பா நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, அப்பா குளுந்ததண்டல் வீசுனாடு, வருக்கை பிராமர வளர்ந்தோங்கி செழிக்குனாடு, காணமழ பொழியுனாடு, காடு கரைகளெல்லாம் விளையுனாடு, மாசி மர பொழியுனாடு, இங்குள்ள மாநிலங்கள் விளையும் நாடு, மாடு கட்டி போரடித்தார் மாளாது சென்னல் என்றோ, அப்பா குதிரை
குதிரை கட்டி போரடித்தால் குமியாது சென்னலென்றோ ஆனை கட்டி போரடிக்கும் ஆனை கட்டி போரடி அழகு வேப்பேளாங்குளமதிலை தாளுகாவா வேப்பேளாங்குளமதில யாரெல்லாம் வாழ்ந்துவாரா அருந்ததியார் குளமதில ஆயிரம் பகடை மக்கள் ஆனந்தமா வாழ்ந்துவாரா ஆயிரம் பகடைக்குந்தான் அதிகாரி பகடையாக முத்துவீர பகடையன் அவன் மனைவி போலுடையா முத்துவீர பகடைக்குந்தான் போலுடையா பெண்ணவளோ மன்னவனும் தேவியுமா மணமகிழ்ந்து வாழ்ந்துவாரா உடலும் நல்ல உயிரும் போல் ஒற்றுமையா வாழ்ந்துவார் முத்துவீர பகடையுமா அவன் மனைவி போலுடையா சொத்திருந்து என்ன செய்ய சுகமிருந்து ஏது செய்ய பாலிருந்து என்ன செய்ய பழமிருந்து ஏது செய்ய பகடைக்குந்தான் போலுடைய பெண்ணவளோ வேப்பேளாங்குளமதில மலரும் மனமும் போல மனமகிழ்ந்து வாழ்ந்துவாரா உடலும் உயிரும் போல ஒற்றுமையா வாழ்ந்துவார் நகமோ நல்ல சதையும் போலே நலமுடனே வாழ்ந்துவார் அதாவது என்ன நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழக்கூடிய நாடு நாடு மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னலென்று சன்னலென்று குதிரை கட்டி ஓரடித்தால் குமியாது சென்னலென்று ஆமா ஆனை கட்டி ஓரடிக்கும் அழகியதொரு நாங்குநேரி தாலுகா வேப்பலாங்குளம்னு பேரு. ஆமாண்ணே வேப்பலாங்குளம். வேப்பலாங்குளம்னா சங்கரங்கோயில் பக்கம் இருக்கும் வேப்பங்குளம் நினைச்சிடாதீங்க. நாங்குநேரி பக்கம் இருக்கு. நாங்குநேரி பக்கம் இருக்கு. இது நாங்குநேரி தாலுகா. தாலுகா திருக்கனங்குடிக்கு தென்கிழக்கு மூலையில இருக்கு. ஆமா, அந்த திருக்கனங்குடி தென்கிழக்கு மூலையில வேப்பலாங்குளத்திலே அருந்ததியார் குளம் என்று சொல்லக்கூடிய ஆமா பகடை மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சரி ஐயா. பகடை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது 1000 பகடைக்கும் அதிகாரி முத்துவீர பகடை என்று பெயர் உண்டு. ஆமா, முத்துவீர பகடை. முத்துவீர பகடை என்றும் பகடையும் அவனுடைய மனைவி பேரோ பூலுடையாள் என்ற பெண்ணாலும் வேப்பலாங்குளத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. சரி.
முத்துவீர பகடைக்கும் பூருடையாளுக்கும் பூலுடையாளுக்கும் இறைவனுடைய அருளாலே என்ன எல்லா நலமும் வளமும் இருந்ததாம். இருக்கலாம், இருக்கு இருக்கு. பனங்குடி ஊர்ல என்ன பனங்குடி பண்ணையார் மாணிக்க வாசகம் பிள்ளை. மாணிக்க வாசகம் பிள்ளை. பனங்குடி பண்ணையார் மாணிக்க வாசகம் பிள்ளைக்கு 1000 கோட்டை வகப்பாடு இருந்தது. சே, அப்போ 1000 கோட்டை வகப்பாடு. அந்த 1000 கோட்டை வகப்பாட்டுல என்ன இவருக்கு தாசில்தார் உத்தியோகம் பனங்குடியில. ஆமா, அவர் பனங்குடி ஊர்ல தாசில்தார் உத்தியோகம் பார்த்ததால கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்கறதால இந்த 1000 கோட்டை வகப்பாட்டையும் நம்மளால மேற்பார்வை பார்க்க முடியாதுல்ல. அதனால நமக்கு ஒரு ஆள் வச்சுதான் பார்க்கணும். அப்போ வேப்பனாங்குளத்துல இருந்த முத்துவீர பகடையை கூப்பிட்ட, அப்பா முத்துவீர பகடை, எனக்கு 1000 கோட்டை வகப்பாட்டை என்னால மேற்பார்வை பார்க்க முடியாது, எனக்கு தாசில்தார் உத்தியோகம் இருக்கு கிடைச்சிருச்சே. அதனால என்ன நீ இந்த 1000 கோட்டை வகப்பாட்டி நீயே மேற்பார்வை பார்த்துக்கோ அப்படின்னு அவனை நம்பி கொடுத்தார். சரி ஐயா, பார்த்துக்கிடுவேன். அப்போ முத்துவீர பகடையுடைய யோகத்தை பாத்தியால ஐயா? எங்க தாத்தா சொல்வாரு, என்ன கடலளவு கல்வி வச்சாலும் கடுகளவாதி யோகம் இருக்கணும். ஆமா, வேணும்ல, கரகப்பலன் வேணும்ல. கடலளவு கல்வி இருக்கலாம், கல்வி இருக்கலாம், கடுகளவாதி யோகம் இருக்குன்னா கருவேப்பில் விற்க போனாலும் கிரகப்பலன் வேணும். கரகப்பலன் இருந்தா தானே அது ஓடி ஓடி விற்கும். உப்பு விற்க போயில மழை பெஞ்சுது, தண்ணியா கரைஞ்சிரும். உமி விற்க போயில காத்தடிச்சதுன்னா வியாபாரம் எப்படி இருக்கும்? வியாபாரம் அவன் நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கோம். நஷ்டம் தானே, காத்தா பறந்துடாது உமி. அந்த முத்துவீர பகடையுடைய மனைவி பூலுடையா வந்த யோகம், அவ கால் வச்ச யோகம். அப்படி அவன் மண்ணை விதைச்சாலும் மண்ணு பொண்ணாவே விளைந்ததான். அப்படித்தானே இருக்கணும். மண்ணை விதைச்சாலும் மண்ணு பொண்ணாத்தானே விளையும். மண்ணு பொண்ணாகவே விளைந்தது. சரி, அதனால இந்த முத்துவீர பகடை அதுல வரக்கூடிய காசி பணங்களை வைத்து அழகான அரண்மனை ஒண்ணு கட்டணும். ஜம்முன்னு போட்டிருப்பாரு. நமக்குத்தான் வேண்டிய செல்வாக்கு வந்துடுதே, எக்கச்சக்கமா வந்துடுச்சே. அப்படி என்று முத்துவீர பகடை வந்த காசு பணத்துல ஆமா அழகான அரண்மனை கட்டுனா. ஜம்முன்னு போட்டிருப்பான வீடு. எப்படி கட்டுனா? எப்படி ஐயா? ஐயா, ஒன்னாம் படித்தளம்மா, ஒன்னாம் படித்தளம் ஓலப்பூவன் சாவடி, ரெண்டாம் நல்ல படித்தளமா படித்தளம் அப்பா ரத்னகிரி மேடைகளாம் மேடைகள் படித்தளமா, மூணாம் படித்தளமா முத்துவீர பகடைக்குத்தான் எப்பா முகப்பு வைத்த மண்டபமா, நாலாம் படித்தளமா நகரத்தின மேடைகளா, ஐந்தாம் படித்தளம் ஆணை கட்டும் மண்டபம், ஆறாம் படித்தளம் முத்துவீர பகடைக்குத்தான் அலங்கார சாவடி, ஏழாம் நல்ல படித்தளமாம் படித்தளம் அவனுக்கு எறும்பு ஏற மண்டபமா படித்தளமா, எட்டாம் படித்தளமா குதிரை கட்டும் மண்டபமா, ஒன்பதாம் படித்தளமா படித்தளம் அவனுக்கு ஒய்யார சாவடியா சாவடியா படித்தளமா
படித்தளமா படித்தளமா படித்தளமா அப்போ படுங்கி வர்ண மண்டபமா மண்டபமா அப்படியாக முத்துவீர வகடைக்கும் பூலுடையாளுக்கும் ஆமா 10 அடுக்கு மாளிகை பக்க 2 சாவடி சாவடி 8 அடுக்கு மாளிகை எதிரே 2 சாவடி சாவடி கோபுரமும் பொன்னாலே முத்துவீர வகடைக்கு கொடிமரமும் தங்கத்தாலே காவலரும் ஏவலரும் களஞ்சியப்பன் திரவியத்தோடு வேப்பலாங்குளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் முத்துவீர பகடை. ஆமா அப்போ முத்துவீர வகடை வாழ்ந்துகிட்டு இருக்கானே இருக்கானே அப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முத்துவீர வகடைக்கும் அவனுடைய மனைவியாகப்பட்ட அந்த பூலுடையாள் என்ற பெண்ணாளுக்கும் 2 பேர்களுக்குமே மாலை மனம் சூடி 12 வருட காலங்கள் கடந்ததா ஐயா என்ன 12 வருட காலங்கள் கடந்தது போச்சே. முத்துவீர வகடைக்கு சொத்துல குறை உண்டா சுகத்திலே தாழ் உண்டா மன்னரை குறை உண்டா மனையிலே தாழ் உண்டா இருந்தாலும் முத்துவீர வகடைக்கு ஒரே ஒரு குறை. அது என்னையா குறை? அது என்ன குறை கேளும்? அது என்ன குறை ஐயா? அதாவது என்ன உலகத்துல என்னென்ன கனியிலே திகட்டாத கனின்னு சொன்னா என்ன கனி இருக்கு? கனியிலே திகட்டாத கனி சொன்னா பலாக்கனி இருக்கு. ஆமா. வாழைக்கனி இருக்கு. மாங்கனி இருக்கு. ஆமா. அன்னாச்சி பழம் இருக்கு. ஆப்பிள் பழம் இருக்கு. ஆமா. பெர்ச்சம்பழம் இருக்கு. ஆமா. சப்போட்டா பழம் இருக்கு. கமலாரஞ்சி இருக்கு. என்னென்ன? கமலாரஞ்சி. ஆமா. சீதா பழம் இருக்கு. கொய்யா பழம் இருக்கு. ஆமா. பனம்பழம் இருக்கு. என்னென்ன? பனங்கனி பனம்பழம். இது எல்லாமே திகட்டாத கனி. பின்னால இருந்து உழுக்காரவங்க பார்த்து திண்ணி பண்டாரம் சொல்லிட்டான். அவன் சொல்லுவாமனே தின்னாத்தாமனா தொழில் பார்க்க முடியும். அதாவது என்ன உலகத்திலேயே கனியிலே திகட்டாத கனி என்று சொன்னா அதுதான் பிள்ளைக்கனி. ஆமா. ஒரு நேரத்துல பிள்ளைக்கனி புறாம கனியாத்தான் இருந்திருக்கு. இப்போ இந்த பேவிடிய வரத்துக்கெல்லாம் பிள்ளைக்கனி புறாமே தொல்லைக்கனியாலாம் இருக்கு. அப்படியா? ஆமா. அப்படி நினைச்சிருந்தா அன்னைக்கே உங்க ஆத்தா உங்க கொப்பளை அறுக்கையில உங்க கொதவளையை அறுத்திருப்பாள். இப்ப கொப்பளை அறுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் கொதவளையை அறுத்துட்டு தான் வெளியே வந்தேன். அப்படியாக முத்துவீர வகடைக்கும் அவளுடைய மனைவியான பூலுடையாள் என்ற பெண்ணாளுக்கும் பேரச்சொலுக்கு பிள்ளை இல்லை. ஐயோ பிள்ளை இல்லாத கவலை கொண்டு அந்த அருங்கிலியா பூலுடையா பூலுடையா அழுது மெல்ல புலம்புகிறா. அண்ணா முத்துவீர பகடையிடமோ அந்த பூலுடையா சொல்லுவாளாம், என்கணவராசமண்ணா எஜமானே எந்துரைய கறிக்கரைக்கும் தேங்காயிலை கையேந்த பிள்ளை இல்ல நிறகொடத்து தண்ணீர நின்னளம்ப பிள்ளை இல்ல வட்டிலில சாதம் போட்டால் வாரி உண்ண குழந்தை இல்ல கும்பாவில சாதம் போட்டால் கூட உண்ண குழந்தை இல்லை இளையாதில சாதம் போட்டால் எடுத்து உண்ண பிள்ளை இல்லை இளையாதில சாதம் போட்டா இளையாதில சாதம் போட்டா எடுத்து உண்ண என்க
பகடை மன்னா மாக்கோளந்தனை அழிக்க மதலை ஒன்று இல்லை மன்னா கத்தேரிக்கா தோட்டத்தீரை காய்வரிக்க குழந்தை இல்ல பூசணிக்கா தோட்டத்தீர பூப்பறிக்க பிள்ளை இல்ல என்கனவா ராஜமன்னா பிள்ளை இல்ல வாசலுக்கு பெரியோர்கள் வரவே மாட்டார் ராஜமன்னா மதலை இல்ல வாசலுக்கு மறையோர்கள் வரவே மாட்டார் அருங்கிலியா போலுடையா என்கணவராசம்மன்னா என்ன மன்னா பாவஞ்சை ஆண்டிய அடித்தோமா அறக்கொடுமை செய்தோமா வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி உண்ட தோசம் உண்டா கொத்த குறைத்தேனா நான் குறமரக்காலந்தே பட்டர நெல்தனில பதற கலந்தோமா பொட்ட நாளி மறக்க போட்டு பொட்டளந்த தோசம் உண்டா வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி உண்ட தோசம் உண்டா கன்று போ பால் விடாமல் கடந்தனாமல் வித்தோமா என்னம்மன்னா பாவஞ்செய்தோ இதுவரைக்கும் பிள்ளை அவ முத்து போல் கண்ணீர முகங்களெல்லாம் வடிக்கால ஆரா கண்ணீர அங்கமெல்லாம் வடிக்கால வேப்பலாங்குளத்துல முத்துவீர பகடையுடைய மனைவியான போலுடையா பார்த்தா என்ன செய்தாள் மன்னவா என்ன இதனால் இதுவரைக்கும் யாருக்காவது எதுவும் ஒரு பாவம் செய்ததுண்டா இதுவரைக்கும் நம்ம செய்யலையா மன்னா ஆண்டிய அடித்தோமா அறக்கொடுமை செய்தோமா செய்யலையே பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர்கள் வரமாட்டாங்கோ பிச்சை கூட வாங்க மாட்டார் ஏன் வரமாட்டாங்க எதுக்கு பிச்சை வாங்க மாட்டாங்க அப்போ போலுடையா என்ன கணவனாகப்பட்ட முத்துவீர பகட கிட்ட சொன்னாலாம் மன்னவா பிள்ளை இல்லாத வாசலுக்கு ஏன் பெரியவர்கள் வரமாட்டாங்கன்னா எதற்காக அந்த காலத்துல இருந்த பெரிய பெரிய ஆண்டிமார்கள்லாம் பரதேசியர்கள் எல்லாம் வீடு வீடா அன்னம் கேட்க வருவார்கள் அப்ப வீடு வீடா அன்னம் கேட்க வரும்போது அந்த வீட்டுல பிள்ளைச்சத்தம் கேட்கான்னு பாப்பாங்க ஏன் அன்னம் கேட்க வரவங்களுக்கு பிள்ளைச்சத்தம் கேட்டா என்ன கேட்கட்டா என்ன பிள்ளைச்சத்தம் கேட்டா தான் அந்த வீட்டுல அம்மாம்பா அன்னபூரணியும்பா அன்னபூரணி ஒரு குத்த அன்னம் இருந்தா குடம்மாம்பாங்க அப்போ அவ வீட்டுல பிள்ளைச்சத்தம் கேட்கலன்னா என்ன சொல்லுவாங்க இந்த பண்டாரன் நினைப்பாராம் என்ன இந்த அம்மா இந்த பாதகத்தி போன பிறவியில யாருக்கு என்ன பாவம் செஞ்சாலோ என்ன பாவத்தை பண்ணாலோ இப்பிறவியில பிள்ளை இல்லாம இருக்காள இவகை பிச்சை வாங்கணும்னு சொன்னா அவளை பிடித்த தோசம் நாமளையும் பாதி பத்தி பிடிக்குமா பாதி பத்தி பிடிச்சிருமே அதனாலே அம்மா பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர்கள் வரமாட்டாங்க முத்துவீர பகடையுடைய மனைவியான போலுடையா சொன்னா மன்னவா இந்த உலகத்துல 1000 வீட்டு பகடைகளுக்கும் அதிகாரி முத்துவீரனாக வாழ்ந்து கொண்டிருக்கமே நம்ம தானே இருக்கோம் மன்னவா என்ன
வட்டிக்கு மேல வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோஷங்கள் இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. நான் 10 நிமிஷம் வட்டி வாங்க போறதே கிடையாது. கன்றுக்கோ பால் விடாமல் கறந்து வித்திருப்பமா? அப்படியே வித்தது இல்லையே. வைப்பாருடைய அடைக்கலத்தை வைரறிய செய்தமான். அது என்னென்ன வைப்பார்னா என்னென்ன? அப்படி கேளும். என்ன வைப்பாருனா என்னய்யா? இப்போ ஒரு அர்ஜெண்டா நமக்கு ஒரு குடத்துக்காரருக்கு ஒரு 10,000 தேவைப்படும். 10,000 இல்ல 50,000 தேவைப்படுது. ஆமா. அப்போ நம்ம ஷெட்லயே பெரிய புள்ளி யாரு? பெரிய புள்ளி கட்டக்காரர் தான். நம்ம சாயிண்டுக்கார ஐயா. இல்ல இல்ல அங்கதான் இருக்கு. அது இருக்கிறதுலே ஆக சிந்தல்ல. இல்ல அங்கதான் இருக்கு. இருக்கிறதுலே வெறும் புள்ளி இப்போ கட்டக்காரன் ஆச்சு தான். அதாவது என்ன? அப்போ ஐயா சாயிண்டுக்கார ஐயா ஒரு 10,000 தேவைப்படுது, கொடுங்களேன். கொடுங்க. அவர் என்ன காப்பாரு? அவ என்ன செய்வாக? பிச்சானே அண்ணே உமக்கு 10,000 இல்ல 10 லட்சமே கொடுக்கலாமே. நீங்க 10,000 வாங்கிட்டு எப்போ வாங்கணும்னு கேட்டு நாமம் போட்டு போயிட்டே இருந்தோம். சொல்ல முடியாதுல்ல. இப்போ அப்படித்தானே இருக்கு. ஆனா அதுக்கு நகை. அப்ப அண்ணே பிச்சானே அண்ணே இது நரம்பில்லாத நாக்கு, 4 பக்கம் பேசும். நீ 10,000 உமக்கு தாரேன், சரி ஒரு பொருள் இருந்தா கொடுத்துட்டு நீர் வாங்கிட்டு போ, வாங்கிக்கோன்னு சொல்லுவாரு. அவர் பாப்பாரு. இப்ப அர்ஜென்ட்டுக்கு வேற வழி இல்ல, தேவைப்படுது இல்ல. கையில கிடக்கு 8 கிராம் மோதிரம். ஆமா தம்பி அண்ணே நம்பிக்கைக்கு இந்த 8 கிரான வச்சுக்கோ. ஆமா இதை வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு தாங்க. நான் உனக்கு வட்டி முதலமா தந்த பிறகு மோதிரத்தை தந்தா போதும். 8 கிராம். ஆமா 1 கிராம் நீயோட ரேட்டு 8,990 ரூபா. 9,000 தானே? 9,000 தானே? அப்போ இவன் 8 கிராம் மோதிரத்தை சாயிண்டுக்காரையா வாங்கிக்கிட்டு நம்ம குளத்துக்காரர் வாங்கிட்டு போயிட்டாரு. சரி 10,000 வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த வட்டி வசூல் வியாபாரி என்ன செய்வாங்களாம்? வாங்கிட்டு என்ன செய்வான்? இவர் வாங்கியிருக்காரு 10,000. ஆமா பொருள் இருக்கு 1 லட்சத்துக்கு இருக்கு. அது உண்மைதானே? அது உண்மைதானே? பொருள் இருக்கு ஒரு 65,000 ரூபாய் கணக்கு இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. இவர் என்னை வாங்கலாம்? என்ன பொருளை பார்ப்பான், கனமா இருக்கு, வெயிட்டா இருக்க. இது 70,000 80,000க்கு தேரும். 10,000 தானே கொடுத்துருக்கோம். பிச்சையானே 10,000 தானே வாங்கிட்டு போயிருக்காரு. போனவன் வரக்கூடாதுன்னு பாவி அந்த காலத்துல பெரிய பெரிய வட்டி வசூல் வியாபாரிய வீட்டுல தங்கத்தால தவளப்பானை உண்டு. நம்ம பெரிய பானை இருக்கும். இப்போ சில வீட்டுல இருக்கு பித்தாள பானை இருக்கும். இருக்கு. அந்த தவளப்பானை நிறைய நிறகுடம் தண்ணிய வச்சு நிறகுடம் தண்ணிய வச்சு இந்த மோதிரத்தை எடுத்து ஆமா போனவன் திரும்பி வரக்கூடாது 3 சுத்து சுத்தி உள்ள போட்டுருவாங்க. சண்டாள பாவி அத 3 சுத்தி உள்ள போடுதாம்ல. ஆமா அந்த பித்தாள குடத்துல எப்படி இந்த தங்கம் தாழுதோ அந்த பித்தாள குடத்துல எப்படி தங்கம் தாழுதோ ஆமா அத மாதிரி அந்த பொருள் வட்டியில முங்கிருமா, போனவன் வரமாட்டான். அதுல சம்பாத்தியம் பண்ணி கட்டின வீடு தான் இப்ப 4வது வீடு கட்டிட்டு இருக்கான். அந்த வட்டி வாசியில தான் கட்டிட்டு இருக்கான் வீடு. ஏன்னா வாங்கும் போது நல்லா இருக்கும், நல்லா கொடுக்கணும்ல. அது வினைய யாரு அனுபவிக்க? அதான் பின்னால வர சங்கதிகள் பாத்துக்கணும். அதுதான் பெரிய பாவம், தப்பு தானே அது. ஒரு 10 வருஷம் கழிச்சு போய் தம்பி நீ கொடுத்த 10,000க்கு இந்த 20,000 வச்சுக்கோ சேர்த்து மோதிரத்தை கூட 1.5 லட்சம் ரூபா ஆச்சியா பாவிகளா, அப்படியே நீ தான் எனக்கு 50,000 தரணும்னா அவன் என்னைவான்? சண்டாளங்க அவன் திட்டி விட்டுருவான். அவ்வளவுதான் இருக்கு. அதனால என்ன என்கணவராச மன்னாராசோ என்கணவராச மன்னாராசோ என்ன மன்னா பாவம் செய்தோம் இதுவரைக்கும் குழந்தை இல்லை பார்த்தாள பூளுடையா முத்து வீர பகடையிடோ தாயாரெல்லா பிள்ளைகளை தலையிலட்டி அடித்தோமா மாதாவெல்லா பிள்ளைகளை மண்டையில கொட்டிட்டோமா என்ன மன்ன பாவம் செய்தோ இதுவரைக்கும் குழந்தை இல்லை அப்போ என்கனவா பகடை மன்னா பூலுடைய சொல்லுவாளா மன்னவா இந்த நாட்டிலே நான் மட்டும்தான் மலடானேனா
நான் வச்ச மரங்களெல்லாம் மலடாய் போய்விட்டதே. ஆமா, என்ன மரம் வச்ச, எங்க கொண்டு வச்சாத்தா? வாசலில ஒரு மரம் தான், வாழை மரம் மலடா. முத்தத்தில வைத்த மரம் முருங்க மரம் மலடா போ. திருவதியில ஒரு மரம் என் தென்னை மரம் மலடா போ. என் கூட வைத்த தென்னை கொலகொலையா காய்ச்சி இருக்க, பாவி வைத்த தென்னம் பிள்ளை தென்னை மரம் ஒரு பாலை கூட வாங்கல. பாவி வைத்த தென்னை மரம் பாலை கூட வாங்கலையே. அப்போ என் கணவராஜம்மண்ணா சண்டாளி போலுடையா, சாலையில 2 மரம் சாரிக்கா காய்க்குமாரோ, சாரிக்கா காயாமல் சனத்திலையும் தாழ்வா. சாரிக்கா காய்ப்பதப்போ சனத்தாரோடு சேர்வதப்போ, மஞ்சி வைத்தால் பிஞ்சரம் மணல் போட்ட காய்காய். மந்திரி ஓட பிறந்தா மந்திரி ஓட பிறந்தா மலடி என்று பேரெடுத்து. மந்திரி உடன் பிறந்தா மந்திரி உடன் பிறந்தா நாம் மலடி என்னும் பெறட்டு. அப்போ மந்திரி ஓட பிறந்தா அந்த பாதகத்தி சண்டாளி மலடின்னு பேரெடுத்தேனே மன்னவா. மன்னவா, இன்னும் எல்லாரும் இருசி மலடின்னு ஏளனமா பேசுதா. அம்மா, மலடி மலடின்னு மக்கள்லாம் பேசுதா. பேசுதாகள. அப்போ உடனே முத்துவீர வகடை பூலடையாட்ட சொன்னா, ஏ பூலுடையா, புலுடையா, உங்ககிட்ட ஒரு விவரிச்சுதான் கேளு. என்ன விவரம் சொல்லுங்க. இந்த உலகம் இருக்கே, உலகம் என்ன சொல்லும்? வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். ஆமா அண்ணே, அப்படித்தானே ஏசுது. உளவாய மூடதுக்கு ஒளமுடி இருக்கும், ஊர்வாய மூடதுக்கு ஒளமுடி இருக்கான் கிடையாது. இல்ல, ஊர்வாயை எப்படி மூட முடியும்? உளவாய மூடதுக்கு வேளாரிட்ட போய் உளமுடி வாங்கிட்டு வந்துடலாம். ஊர்வாய மூட முடியுமா? முடியாது. அது யார்கிட்ட போய் கிடைக்காது, கிடைக்காது. அப்போ என்ன முத்துவீர பகடையுடைய மனைவியான பூலுடையா சொன்னாராம், மன்னவா மன்னவா, எல்லாரும் என்ன மலடி மலடின்னு பேசுதாளே, என்ன எல்லாரும் இருசி இருசின்னு சொல்லுதாளே சொல்லுறாங்களே. அப்போ பூலுடையா சொன்னா, என்ன சொன்னா? மன்னவா, மன்னவா, இப்படியெல்லாம் கேட்டு நான் வாழணுமா? நான் வாழணுமா? முத்துவீர பகடை சொன்னா, ஏ பூலு பிள்ளை, இந்த உலகம் இருக்க பிள்ளை இல்லைன்னா மலடி மலடியும்பா, 5-6 பிள்ளைய பெத்தா கலடி கலடியும்பா. உலகம் பேசும். எப்படி சொல்லுவா? அம்மா, பிள்ளை இல்லைன்னா மலடி மலடியும்பா, 5-6 பிள்ளைய பெத்துட்டானா கலடி கலடியும்பா. ஒரே ஆம்பளை பிள்ளையா பெத்தான அந்த வாரவாரு பெண்ணடித்தவா, பெண்ணடியத்தவான வாரவாரும்பா. ஒரே பொட்ட பிள்ளையா பெத்தான ஆணடியத்தவா, ஆணடியத்தவான வாரவாரும்பா. இந்த உலகம் எப்படினாலும் பேசும். எப்படி இருந்தாலும் பேசுறது ஆளுக்க பேசிதான் ஆகும். அப்ப பூலடையா சொன்னா, என்ன சொன்னா? எந்தரத்து பெண்கள் எல்லாம், எந்தரத்து பெண்கள் எல்லாம், எந்தரத்து பெண்கள் எல்லாம், 7 பிள்ளை தாயுமானா, 7 பிள்ளை தாயுமானா, ஜன எந்தரத்து பெண்கள் எல்லாம், எந்தரத்து பெண்கள் எல்லாம், எந்தரத்து பெண்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் அமையோ 7 பிள்ளை தாயானா, 7 பிள்ளை தாயானா, 7 பிள்ளை தாயுமானா, தாயுமானா. மன்னா தண்டரத்து பெண்கள் எல்லாம், தண்டரத்து பெண்கள் எல்லாம், தண்டரத்து பெண்கள் எல்லாம், தலப்புள்ள சூழியானார், தலப்புள்ள தலப்புள்ள சூழியானா, சூழியானா. தண்டரத்து
பட்டத்து பெண்கள் எல்லாம் பட்டத்து பெண்கள் எல்லாம் என் பட்டணத்து பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் 10 பிள்ளை பெற்றெடுத்தா 10 பிள்ளை பெற்றெடுத்தாள் 10 பிள்ளை பெற்றெடுத்தா பெற்றெடுத்தாள் பட்டத்து பெண்கள் எல்லாம் பட்டத்து பெண்கள் எல்லாம் பட்டத்து பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் அப்படி 10 பிள்ளை பெற்றெடுத்தா 10 பிள்ளை பெற்றெடுத்தா 10 பிள்ளை பெற்றெடுத்தா அப்போ எங்க நவராஜமண்ணா எங்க நவராஜமன் எஜமானை எந்தூரைய பிள்ளை இல்ல சாதமது புழுவை வாரி உண்டதுவோ முத்து போல கண்ணீரைத்தான் முகங்கள் எல்லாம் வடிக்கால போல கண்ணீரைத்தா முத்து போல கண்ணீரைத்தா அவ மகள் எல்லாம் அடிபாடி ஏ என்கணவா பகடை மண்ணா இஞ்சி வைத்தால் பிஞ்சரங்கூ எருபோட்ட காய்காய் இந்திரன் அறுவட பிறந்தாள் இந்திரன் அறுவட பிறந்தாள் நான் இருசி என்று பேரெடுத்தேன் நான் இருசி என்று நான் மஞ்சி வைத்தா பிஞ்சரங்கூ மணல் போட்ட காய்காய் மந்தீரி உட பிறந்தா மங்கையான பூளுடையா மலடி என்று பேரெடுத்த மக்கள் எல்லாம் பிறப்பது போ பரப்பதப்போ மலட்டு பட்டம் அது மாறுவது போ மார்பதப்போ எங்க நவராஜமண்ணா ராஜமன்னா மக்கள் எல்லாம் பிறப்பதப்போ எப்போ மலட்டு பட்டம் மாறுவதப்போ மாறுவது எப்போ இறைவா மண்ண காசுக்கு ஒரு பிள்ளைவா கடத்தெருவில் விட்டம்மா கடத்தெருவு நிறைஞ்சிருக்கும் கடத்தெருவு நிறைஞ்சிருக்கும் கண்ட ஜன மதிப்பாரோ முத்துவீர வகட இடத்திலே பூலுடையா சொன்னா மன்னவா மன்னவா அதாவது காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடத்தெருவில் விடலாம் 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 கடத்தெருவெல்லாம் நிறைஞ்சி காட்சி அளிக்கும் காட்சி அளிக்குமே கண்டசனை யாராவது மதிப்பார்களா மதிக்க மாட்டாங்களே மதிக்க மாட்டாங்களே பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பந்தல்ல விட்டம் சொன்னா சொன்னா பந்தலெல்லாம் நிறைஞ்சி காட்சி அளிக்கும் காட்சி அளிக்குமே பார்த்த சென யாராவது மதிப்பார்களா நம்மள மதிக்க மாட்டாங்களே என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கோ நான் வாங்கி விட்டுருக்கான் பாரு நம்ம உயிரை வாங்குறதுக்கு என்ன வரத்து வருது வாங்கி விட்டுருக்கான் பாரு 2 இடத்தை ஐயோ இது யார் வீட்டு பிள்ளையா அப்படி வருது இன்னாரு வாங்கி விட்டுருக்காமல அவன் வீட்டு பிள்ளையா இன்னாரு வாங்கி விட்டுருக்காமல யாரு நம்ம முத்துவீர பகட வாங்கி விட்டுருக்கான் இவ்வளத்தையும் என்னம்மா என்ன வரத்து வருது வீட்டுல இன்னார் பெத்த பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க இன்னார் பெத்த பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க இன்னார் வளப்புன்னு தான் சொல்லுவான் இன்னாரு வளர்ப்பு லட்சணமா வளர்த்துருக்கான் அப்படிம்பாங்க எடுப்பார் கைப்புள்ளன்னு ஏளனமா பேசுவான் பேசுவாங்களே பேசுவாங்களே அதுக்குத்தான் சொல்லியிருக்காங்க தான் பெறணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி தான் பெறணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி ஆமா சும்மாவா சொன்னாங்க அப்போ அம்மா என்ன ஏ போலுடையா என்ன ஐயா மன்னவா என்ன காலாகாலத்துல ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்டு பிள்ளையா இருந்தாலும் பட்டம் தப்புனா நட்டம் தானே ஐயா உண்மைதானே நட்டம் தானே அப்போ போலுடையா சொன்னா என்ன சொன்னா 7 பிறவி பிறந்தாலும் பெண் பிறவி மட்டும் பிறக்கக்கூடாது ஏன் அப்படி வருத்தப்பட்டு ஏன் அப்படி சொல்றா பெண் பிறவி தானே பெருத்த கல்யாணம் இருக்காங்க பெண் தான் உலகத்திலேயே
பெண்களை தான் பெருத்தகளை உண்மையிலே அதான் இருந்தாலும் பிள்ளை இல்லைன்னா அவ கேட்கக்கூடிய கேட்டிய பார்த்தீங்களோ அது சனங்க நாக்கு தானே நாக்கு தானே. அப்போ எங்கனவாராச மன்னாராஜ கண்ணு நல்ல புளிய மரம் கவுரோட ஆலமரம் கண்ணீல காயாமல் கவுரோடி என்ன வள பிஞ்சி நல்ல புளிய மரம் புளிய பழம்பழுக்கும் ஆலமரம் பிஞ்சியில காயா பிஞ்சியில காயா நான் பின்னலாடி என்ன பாலு எங்கனவா ராஜமண்ணா எந்துரைய என்கணவா பிராணநாதா யஜமான ரஜகிரியே பிஞ்சி புளிய மரம் பின்னலாடும் ஆலமரமும் மன்னா ஆணை வந்து சடைத்துதான் அரிக்கரையில் காலா குதிரை சடைத்துதான் கொட்டகையில் காலா மாடு சடைத்துதான் மாட்டு மந்தையில காலா ஆடு வந்து சடைத்துதான் கிடையதில காலா கோழி சடைத்துதான் கோழி குப்பையில காலா பாதகத்தி நான் சடைத்தேனானா பாதகத்தி நான் சடைத்தேனானா சடைத்தேனானா பாங்கினரோ பஞ்சோ மையா என் கணவா ராஜமன்னவா மன்னவா. அதாவது என்ன கோழி சடைத்ததுன்னா கோழி குப்பையில காலாரும் காலாரம் குப்பை கோழி குப்பையில ஆமா கூட்டு கோழி கூட்டுல கூட்டுல காலாரம் ஏணி கோழி ஏணியில ஏணியில காலாரம் சன்னல் கோழி சன்னல்ல காலாரம் குப்பை கோழி குப்பையில ஆமா ரா கோழி சட்டியில காலாரம் அடுத்த வீட்டுல அடைஞ்சிரும். மன்னவா மன்னவா எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் நம்மள அம்மானு கூப்பிடுமா? கூப்பிடாத. அம்மானு சொல்லனா ஒரு பிள்ளை வேணும்ல, பிள்ளை வெத்த பிள்ளை தானே அம்மானு கூப்பிடும். வண்டி வாகனத்தை விட்டா நம்ம அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாத. மன்னவா என்ன உலகத்திலேயே சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம். முதல செல்வம் தானே ஐயா. பிள்ளை இல்லாம எல்லாரும் என்ன மலடி மலடின்னு சொல்லுதான் பேசுதால. இதை தூர விடுங்கோ, விட்டுருங்கோ விட்டுருங்கோ. நாள ஒரு காலத்துல வாழ்ந்திருந்து இருவேரும் வைகுந்தம் சேருங்காலம் சேரும் காலம் வழியனுப்ப குழந்தை வேண்டாமா? கண்டிப்பா நமக்கு ஒரு பிள்ளை வேணும்ல. மன்னா வாழ்ந்திருந்து இருவேரோ வைகுந்தம் சேருங்காலம் வழியனுப்ப குழந்தை இல்லையே சேர்ந்திருந்து இருவேரும் சிவலோகம் சேருங்காலம் சேர்ந்தனுப்ப குழந்தை இல்லை அருங்கிலியா பூளுடைய பூளு அழுதுமில்ல புலம்புவாளா அப்போ அருங்கிலியா பூளுடைய அழுது புலம்புவாளா
பார்த்தானே முத்து வீரன் அம்மா அம்மா போலோட கவலைப்பட வேண்டாம் ஆண்டவன் அருள் இருந்தான் 60லும் குழந்தை உண்டு ஈசனோட அருள் 70லும் கிடைக்கும் போலோடைய ஓடி வந்து எங்கனவ ராஜமண்ணா பெண்ணா பிறக்கலாமா பேருலையில் வாழடா பெண்ணாக பிறக்கும் முன்னா மண்ணாக பிறந்தேனில்லை மண்ணாக பிறந்திருந்தா மாணிக்க குளமுதித்த வேளார் பூமான் எடுத்து சென்று மண்பாண்டமா செய்தல்லவோ மாநிலத்தில் வித்துடுவார் மண்ணா பிறந்தா மாணிக்க குளமுதித்த மணி மகுடம் தரித்த வேளார்குமார் பூமான் மண்பாண்டமா செய்து இந்த மாநிலத்துல வித்திருப்பாங்கள ஒரு 18 பிள்ளைகளை பெற்றெடுத்த மகராசிமாரெல்லாம் எல்லாம் கையில போட்ட கணையாளி மோதிரத்தால கொட்டி கொட்டியாவது பார்த்திருப்பான் பாப்பாங்கள குட்டுப்பட்டாலும் மோதிர கைட்டு குட்டுப்படணும் மோதிர கைட்டு குட்டுப்படணும் நான் அப்படி மண்பாண்டமா பிறந்தா சரி மண்பாண்டமாக பிறந்தா எல்லாரும் இந்த மாநிலத்துல வச்சிருந்தாங்கன்னா எங்க ராமசுவாமி வாசலியில நான் ஒரு பால் குடமா வந்திருப்பேன் மண்ணா பிறக்கலையே மங்கை என்னும் பூலுடையா ஒரு மரமா பிறந்திருந்தா ஆசாரிமார் எடுத்து சென்று கோயிலுக்கும் கதவா நாம் குடியிருக்க வீடா மரமா பிறக்கும் முன்னே ஒரு கல்லா பிறந்தேன் இல்ல கல்லா பிறந்திருந்தா இடைகால் ஊரதில கருப்பசுவாமி வாசலுக்கு கல் சிலையா போயிருப்ப என்ன காப்பும் தேனும்பா இளநீரால் அபிஷேகமோ 1000 பேர் கையெடுத்து 1000 பேர் கையெடுத்து அடிதொழுது வணங்குவாரே 1000 பேர் கையெடுத்து 1000 பேர் கையெடுத்து வணங்குவாரே என் கணவா ராஜமன்னவா மன்னவா எஜமான எந்துரையே அருங்கிலியாராய் இந்த பூலுடையால் ஒரு கல்லாக பிறந்திருந்தோம்னா என்ன காப்பும் தேனம்பாலும் இளநீரால் அபிஷேகங்கள் செய்வாங்களே 1000 பேர் என்ன கையெழுத்து வணங்கியிருப்பாங்களே முருகா சாமியை கும்பிடுற சாக்கல கல் சிலையா இருந்தவன அந்த பூலுடையால கும்பிட்டுருக்க மாட்டாங்களா கும்பிடுவாங்களே இந்த வேப்பனாங்குளத்துல ஆமா 1000 பகடைக்கும் அதிகாரி முத்துவீர பகடைக்கு வாக்கப்பட்டு நான் என்ன சுகத்தை கண்டு வரைக்கும் ஒரு சுகத்தை அங்கூட்ட அணிவிக்கிறிய சாமி அணிவிக்கிறிய மலடி என்ற பட்டம் தான் வாங்கியிருக்கேன். தாலியத்தான கட்டிக்கல தவிர வேற எந்த சௌத்தையும் நான் அணிவிக்கலையே. அம்மா என்ன அப்போ பூரடையா பார்த்தா ஐயா இறைவா
எனக்கு பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா. நம்ம சாதியில எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. எப்ப நிறைய இருக்க. ஆமா. பகட குலத்துல ஆமா எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. வர்க்கத்தான குடும்பங்கள் நிறைய இருக்கு. ஐயா ஐயா அதுல ரெண்டாம் தரமா ஒரு பெண்ணை பார்த்து கெட்டிக்கோரும். அடியன் சக்கேடா நீதான் என் பொண்டாட்டி. நீலாம் என் பொண்டாட்டி எப்ப சொல்லுவல்ல நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதை இப்ப உள்ளவன் சொல்லுவான். 12 வருஷத்துக்கு முன்ன சொல்லிட்டேன்னா இதுக்குள்ள 4-5 பிள்ளைக்கு தாப்பனாயிருப்பேனே. ஆமா. முத்துவீர பகடை இந்த வார்த்தையை சொன்னானா? என்ன சொன்னா அவன்? அடியே புழு பிள்ளை, ஏ புழுடையா, இதனால இது வரைக்கும் உன்னை தள்ளி நின்றுன்னு சொல்லி இருப்பானா? நாக்கால நான் சொல்லியிருப்பேனா உன்ன? என் நாக்கால என் வாயால திடீர்னு இப்படி சொல்லுதியே. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு? அம்மா 1000 பொன் கொடுத்திட்டாலும் 1000 பொன் கொடுத்திட்டாலும் அள்ளி அள்ளி கொடுத்திட்டாலும் உன்னோட அழக போல கிடையாதம்மா, உன்னோட அழக போல கிடையாதம்மா. 1000 பொண்ணு கொடுத்துட்டாலும் அழக போல கிடையாதம்மா, கிடையாது என் பூலுடையா போல கிடையாதம்மா, கிடையாதம்மா. அம்மா கோடி பொண்ணை கொடுத்திட்டாலும் கோடி பொண்ணை கொடுத்திட்டாலும் உன்னோட குணத்தை போல கிடையாதம்மா, லட்சம் பொண்ணை கொடுத்திட்டாலோ அம்மா அம்மா பூலுடையா உன்னோட லட்சணம் போ கிடையாதடி. ஏ பூலு பிள்ளை, ஏ பூலுடையா, 1000 பொண்ணை கொடுத்தாலும் அழக மாதிரி ஒரு பெண்ணு கிடைக்குமா? லட்சணம் போல கிடைக்குமா அம்மா? இனிமேல் இந்த பிள்ளை இல்லாத குறைய சொன்ன எனக்கு கோவம் வந்துட்டு போயிரும் பாத்துக்கோ. ரெண்டாம் தரமா பெண்ணை கட்டுன்னு சொன்னா கத்தி எடுத்து உன்னை ஒரே சொருவு அவன் இருக்கிருவான் பாத்துக்கோ. அதனால பூலுடையா பார்த்தா ஏயா இஷ்டம் இருந்தா கெட்டிக்கோங்க, இல்லனா விட்டுருங்க. எதுக்கு கத்தி எடுத்து குத்ததுக்கு வாரியரு? கோவப்படுத்தலையா? இல்ல பிள்ளை பூலுடையா, உன் மேல கோபப்படணுங்க என்ன இல்ல. எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? நீ சொன்ன வார்த்தை தான் என் உள்ளத்தை சுட்டுருது. நெஞ்சில குத்துது. சொன்ன வார்த்தை நெஞ்சில குத்துது. அப்படியா? ஆமா. சரி, என்ன ரெண்டாம் தரம் தான் பெண்ணை கட்ட முட்டமுட்டியற நம்ம குளத்துல, என்ன நம்ம சாதியில, நம்ம குளத்துல, நம்ம சாதியில என்ன நிறைய பிள்ளை குட்டி இருக்கு. ஆமா. அதுல ரெண்டாம் தரமா ஒரு பிள்ளை எடுத்து வளப்பமே அப்படின்னா வளப்பமேன்னு சொன்னான். தாய் ஊர் சுத்தினவள இப்படி ஊரா சுத்துதால. அப்ப உடனே பூலடையாட்ட சொன்னா, என்ன பூலடையா, என்ன நீ சொன்ன வார்த்தை மிகப்பெரிய தவறு. என்ன அப்படி தவறு? கருவுல தரிக்காத உள்ள கடைசி வரையிலும் நம்ம கூட நிக்காத, நம்ம உருவுல தரிக்காத உள்ள ஒரு நாள் நம்ம சொல் பேச்ச கேட்காது. அந்த காலத்துல எங்க தாத்தா சொல்லுவார், என்ன சொன்னாங்க? தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவின்னு சொன்னாங்களே. பெத்த பிள்ளையே சொல் பேச்ச கேட்க மாட்டாக்கி ஏறட்டு பாக்கி எதிர்த்து முழுக்கி